வெல்கம் டு அரோமா தமிழ் டெக் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல லீடர் எப்படி இருப்பாங்க, லீடர்ஷிப் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு தலைவர். அந்த தொழிலில் நமக்கு கீழே ஒரு 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ வச்சு நாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த 10 பேரையும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்ல. அந்த 10 பேரும் 10 விதமான சுபாவங்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ அவங்கள நாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, கொஞ்சம் கூட அவங்களுக்கு நம்ம மேலே, அதாவது அந்த லீடர்ஸ் மேலே ஒரு மனக்கசப்போ இல்லை அவர் ஏன் நம்மளை இப்படி நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எதுக்குமே இல்லாமல் அவங்க நம்மளை ஒரு நல்ல தலைவராக ஏற்றுக்கணும். அப்போ தான் அவங்க நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீடமாக வேலை பார்ப்பாங்க. ஒரு பயத்தோடு வேலை பார்க்குறதுக்கும் ஃப்ரீயாக வேலை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நாம் லீடர், அவங்க வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இல்லாமல் அவங்க கூட நாம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகணும். அப்படின்னா அவங்க இன்னும் எஃபெக்டை போட்டு வேலை பார்ப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று, நம்மக்கிட்ட வேலை பார்க்குறாங்கல்ல. இப்போ நாம் இப்போ தொழில் பண்ணுனா இது ஓகே. இப்போ நாம் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நமக்கு கீழே ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்க. இப்போ நாம் அதில் ஒரு லீடராக இருக்கோம். அப்போ அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு லீடர்ஸ் ஆகணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு குவாலிஃபிகேஷனை அவங்களுக்கு நாம் எப்படி கொண்டு கொடுக்க முடியும், அந்த ஒரு லீடர்ஸ் ஆகிற தகுதியை அவங்களுக்கு நாம் வளர்த்து விடணும். அது இல்லாமல் நான் மட்டும்தான் லீடர், எப்பயுமே இவங்க எனக்கு கீழே தான் இருக்கணும், அவங்க ஒரு பொழுதும் மேலே வந்துடக்கூடாது, நான் கற்றுக்கொண்டவைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன், ஒரு பொழுதும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன். எப்பயுமே எனக்கு கீழே அவங்க அப்படியே தான் இருக்கணும். எப்பயுமே வளர்ந்து வரவே கூடாது, ஒரு பொழுதும் லீடர்ஸ் ஆகவே கூடாது. அந்த 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேரும் எப்பயுமே மெம்பர்ஸ் தான். என்னோட இடத்துக்கு அவங்க வரவே கூடாது. ஏன்னா நான் என்னோட இடத்துல நான் தான் கிங்கு. அப்படி நினச்சா அந்த தொழில், அந்த பிஸ்னஸ் நல்லா வருமா? நமக்கு இங்கே அவங்க எப்பயுமே அப்படியே இருப்பாங்களா? இல்லை, இது சுதந்திர நாடு இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே பெரியவங்களாகணும், எல்லாருமே லீடர்ஷிப் ஆகணும். அதற்குண்டான குவாலிஃபிகேஷனை அவங்க வளர்த்துக்கணும். அதை லீடர் ஆகிய நாம் வளர்த்து விடணும்ல. நமக்கு தெரிஞ்சவைகளை எப்பயுமே அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்கணும். நாம் எப்பயுமே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சது நம்மளோடவே போயிடக்கூடாது இல்லையா? அது அடுத்தவர்களுக்கும் உதவணும், அவங்களையும் நம்மளோட பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு பெரிய லெவலுக்கு வரட்டும்.
ஒரு நல்ல லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்களுடைய சீடர்களை, அதாவது மெம்பர்ஸ்களை நல்ல முறையில் வழி நடத்தி அவங்கள முன்னாடி போக விட்டு பின்னாடி நின்று பார்ப்பாங்க. அவங்க கரெக்டான நேர் வழியில் போகிறாங்களா, இல்லை கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு வழி தடுமாறுறாங்களா. அப்படி தடுமாறினால் ஒழுங்குபடுத்தி அவர்களை நேர்படுத்தி கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல லீடருக்கு உண்டான அழகு. அதை விட்டுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன், என் பின்னாடி நீங்கள் ஓடிக்கிட்டே வாங்க, நான் எப்பயுமே உங்களை திரும்பிலாம் பார்க்க மாட்டேன், நான் என்னோடய வழியில் ஓடிக்கொண்டே இருப்பேன், என்னை பின்தொடர்ந்து வர்றவங்க வந்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் நான் உங்களை திரும்பி பார்த்தோ இல்லை கையை பிடிச்சோ கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னா அது ஒரு நல்ல லீடருக்கு உண்டான அழகும் கிடையாது, ஒரு நல்ல மனிதருக்கு உண்டான அழகும் கிடையாது. ஒரு நல்ல எல்லா வகையிலையும் நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல வகைகளை கற்றுத்தெரிந்த ஒரு மனிதரால் தான் நல்ல ஒரு லீடராக முடியும். அந்த நல்ல லீடர்ஸால் தான் மெம்பர்ஸ்களை வழிநடத்த முடியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ நாம் ஒரு விவசாயமே பார்க்குறோன்னு வைங்க, அங்கே ஒரு 10 பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் சொல்லுவாங்க அது கங்காணி அப்படிம்பாங்க. அவங்கள்ட்ட அந்த தோட்டக்காரங்க சொல்லிடுவாங்க, இன்றைக்கி இந்த வயலில் நடணும், ஒரு 10 பேர் நீ தான் கொண்டு வரணும், ஒரு 20 பேர் நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒருத்தர் தான் போய் 10 பேரோ 20 பேரோ அந்த தோட்டக்காரங்க எத்தனை பேரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களோ அத்தனை பேரையும் அந்த கங்காணிங்கிறவங்க தான் போய் கொண்டு வந்து அவங்கள வேலை பார்க்க விட்டு அந்த நட விட்டு அதுக்கப்புறம் 5 மணிக்கு போகும்போது அந்த ஓனர் இந்த கங்காணிக்கிட்ட தான் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கி அவங்க எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும், அந்த கங்காணிங்கிறவங்க அவங்க ஒரு நல்ல லீடர்ஷிப்பாக இருக்கணும். அந்த வாங்குகிற பணத்தை ஒருத்தவங்களுக்கு 50 ரூபான்னா அந்த 10 பேருக்கும் 50 பிரித்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தவங்களுக்கு 100 ரூபாயும் ஒருத்தவங்களுக்கு 50 ரூபாயும் ஒருத்தவங்களுக்கு 20 ரூபாயும் இப்படி கொடுத்தா அவங்க நல்ல ஒரு லீடராக இருக்க முடியுமா? இல்லை அவங்கள நம்பி அவங்க கூப்பிடும்போது அந்த 10 பேர் 20 பேர் வருவாங்களா? இல்லை இந்த ஓனர் அவங்கள நம்பி உன் பொறுப்பில் விட்டுட்டே நீ ஒரு 10 பேரை கொண்டு வந்து இதை முடிச்சு கொடுத்துருந்த வேலையை அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அந்த 10 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக கொண்டு வந்து இந்த பணியை முடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற கலெக்ஷனை வாங்கி அவங்களுக்கு பிரித்து கொடுத்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பி வைக்கணும். அதுதான் அங்கே நடக்கிற லீடர்ஷிப். இதே மாதிரி ஒரு தொழில்லையுமே இருக்குது இல்லையா? அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் கொண்ட ஒரு மனிதர். அவங்களால தான் நல்ல முறையில் வழிநடத்த முடியும். மெம்பர்ஸ்களை நல்ல முறையில் வழிநடத்தணும் அப்படின்னா அத்தனை குவாலிஃபிகேஷனும் அவங்களுக்கு இருக்கணும். நமக்கு இல்லை அப்படின்னா நாம் வளர்த்துக்கணும். ரொம்ப ஒரு பரந்த மனப்பான்மை வேணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பெரியவங்களாக இருக்கணும், எல்லாரும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை உடையவங்களால தான் ஒரு நல்ல லீடராக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நான் தான் எனக்கு மட்டும்தான், நான் தான் எப்பயுமே பெரிய ஆள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு ஒரு பொழுதும் கற்றுக்க முடியாது. நான் ஒரு விஷயங்களும் கற்றுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அதை எப்படி நான் அவ்வளோ சாதாரணமாக அவங்களுக்கு சொல்லி தந்துட முடியும்? எப்படி அது முடியும்? அப்படி கேட்டால் அது ஒரு நல்ல லீடரா? ஒருத்தரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதை நாம் பட்ட கஷ்டம் நம்மளுடைய மெம்பர்ஸ் படக்கூடாது. நாம் எத்தனை கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தை கற்றுக்கணுமோ அதை எவ்வளோ சுலபமாக இந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அந்த மாதிரி சேர்க்கணும். அவங்க தான் ஒரு நல்ல லீடர். அதாவது காட்டில் கிங்கு சிங்கம் தானே. அந்த சிங்கம் ஒரு விலங்கை வேட்டையாடினா அது ஃபுல்லாக சாப்பிடும்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு அது வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அது எந்த இடத்துல நின்று சாப்பிட்டா அந்த இடத்துல மிச்ச மாமிசத்தை இறைச்சியை போட்டுட்டு அது போயிடும். மற்ற விலங்குகள் யார் வேணாலும் பசிக்கிறவங்க வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு பெருந்தன்மை, அதோடு அது போயிடும். இந்த புலி இருக்குல்ல, அது வந்து சிங்க அளவுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு போல்டான ஒரு விலங்கு தான். ஆனால் அது என்ன பண்ண அது வந்து என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு மிருகத்தை வேட்டையாடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக சாப்பிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற இறைச்சி பாருங்கள் இருக்குது, அதை கட்டன்னு இழுத்துக்கிட்டு போய் எங்கனையாவது ஒரு புதருக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு போயிடும். ஏன்னா மறுநாள் வந்து அதை எடுத்து சாப்பிடணும். இங்கே வெளியில் போட்டு போனோன்னா மற்ற விலங்குகள் வந்து சாப்பிட்றோம், நமக்கு அது நாளைக்கு கிடைக்காது, எனக்கு அது நாளைக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அதை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு முள் புதருக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு போயிடும், மறுநாள் வந்து எடுத்து சாப்பிடும். ஆனால் சிங்கம் அப்படி கிடையாது. நாம் சாப்பிட்டுட்டோம், மிச்சம் இருக்கிற இறைச்சியை வேறு பசிக்கிற மிருகங்கள் எது வேணாலும் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மையோடு அது போட்டுட்டு போயிடுது. அதை விட்டுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விலங்கை வந்து நான் வேட்டையாடினேன், இது வந்து நான் அந்த விலங்கை பிடிக்கிறதுக்கு நான் எத்தனை தூரம் ஓடியிருப்பேன், எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே உயிரை பணையை வச்சு நான் வேட்டையாடி நான் சாப்பிட்டு மிச்சத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? முடியாது. நான் கொண்டே ஒளிச்சு வச்சுட்டு போகிறேன்னு போச்சா? இல்லை, ஒரு மிருகத்தை வேட்டையாட அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டையாடி இருக்கும். ஆனாலும் பசிச்சவங்க சாப்பிடட்டும், என்னால் 4 பேர் சாப்பிடட்டும், 10 பேர் சாப்பிடட்டும், யார் வேணால் வந்து சாப்பிடட்டும். இந்த உணவை நான் போட்டு போகிற உணவை இவங்க தான் சாப்பிடணும், இவங்க சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. யாருக்கு பசிக்குதோ சாப்பிடுங்கள் அப்படின்னு போட்டுட்டு அது போயிடும். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் காட்டில் கிங்காக இருக்கிறது சிங்கம். அந்த தகுதி அது ஒன்றுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி நல்ல லீடர், நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய மெம்பர்ஸ் யாரும் படக்கூடாது, எனக்கு தெரிந்தவைகளை நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கைப்பிடிச்சி மேலே ஏற்றி விடுறேன், நல்ல முறையில் நான் அவங்கள வழி நடத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன். அப்படி தான் இருப்பாங்க ஒரு நல்ல லீடர்ஸ். அதுதான் ஒரு லீடர்ஸ்க்கு உண்டான குவாலிஃபிகேஷன். நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். இந்த பூமியில் பிறந்து நான் தான், எனக்கு மட்டும்தான் இப்படியே வாழ்ந்து செத்து என்ன சாதிச்சு கொண்டு போக போகிறோம்? நாமும் வாழுவோம், நமக்கு முடிஞ்ச அறுதி மற்றவர்களையும் வாழ வைப்போம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.